ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பாருங்க நண்பா. இங்கு பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை. ஒன்லி கெஸ்ஸிங் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இது முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பை மட்டும்தான் நம்ம பதிவிடுறோம். வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்ல. ஸோ நம்ம கொடுக்குற கணிப்போட உங்கள் கணிப்பு மேட்சான மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். டுடே ட்ரையல் நம்பர்ஸ் பாருங்கள் நண்பா. 897 902. செகண்ட் ட்ரையல் நம்பர் பார்த்திங்கன்னா 819 910. இந்த ட்ரையல் நம்பரில் இந்த நம்பரை அப்படியே உல்ட்டா பண்ணி 190 அப்படின்னு ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கணிப்பு கொடுக்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க்கு வெளியில் இருந்ததுனால நம்மளால் ஒரு சில நாட்கள் கெஸ்ஸிங் போட முடியாமல் போகுது. ஓகே, பரவாயில்ல. நம்ம டைம் கிடைக்கும்போது கெஸ்ஸிங் போடலாம். நிறையா நண்பர்கள் வாய்ஸ் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறதுக்கும் ட்ரை பண்ணுறேன் நண்பா. பாருங்கள், டுடே ரிசல்ட் 258 190. இது எத்தனை பேர் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சிட்ருக்கிறேன். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டெய்லியுமே வீடியோ போடுறதுக்கு முயற்சிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கணிப்புகள் நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் முயற்சி செய்கிறேன். ஏன்னா நம்ம வெளியில் ஒர்க்கு விஷயமாக வெளியில் போயிட்டு ஆன் டைமில் வந்துட்டால் வேட்டி நம்மளால் கணிப்பு எடுத்து வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. அது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்மளால் போட முடியாமல் போகுது ஒரு சில நாட்கள். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. டுமாரோ பார்த்தீங்கன்னா பாக்கிதாரா ட்ரா நம்பர் 30க்கான கருத்து கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆல்போல் எகெயின் 4 அதுக்கு பவர் 9 வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வந்தால் எப்படி எந்த நம்பரை கூட சேர்ந்து வரலாம் அப்படிங்கிற கணிப்பையும் நான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் கணிப்பில் நம்ம கொடுக்குற கணிப்பு மேட்சானா எடுத்து தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நண்பா. இல்லை அப்படின்னா உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு கூட எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் பதிவிடுறேன். கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஸோ உங்களுடைய கணிப்பில் எந்த நம்பர் வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னுடைய கணிப்பு நம்பரோட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இது புது சேனல் மை டியர் கிங் மாஸ்டர் அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1 மந்தில் ஒரு நல்ல வரவேற்பு நண்பர்களுக்கு இடையே சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து இது மாதிரி நமக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பழைய சேனல் மாதிரி இந்த சேனல் நம்ம கொண்டு போகணும். ஸோ இதுக்கும் பல இடையூறுகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம வயலன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியும் அதனால் கூகுள் தரப்புலேருந்து நமக்கு மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒன்லி கேரளாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஸோ அது தொடர்ந்து இது நடத்த முடியுமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அப்லோடு ஆகிற வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, பாருங்கள் நண்பா. நாளைக்கு போர்டில் ஏ போர்டு 4 9, பி போர்டு 1 6, சி போர்டு 3 8 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணிப்பில் எந்த போர்டில் எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள். ஒருவேளை போர்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 4 அல்லது அதுக்கு பவர் 9 எகெயின் திரும்பவும் பி போர்டில் கூட வரலாம். அதையும் கூட பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல வெற்றி வரணுங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் கணிப்பு எடுக்கிறோம். அதில் ஒரு நாள் வெற்றி ஒரு நாள் தோல்வி அப்படிலாம் மாறி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தோல்வி வரும்போது அதுக்கு தோல் கொடுத்து நம்ம நிற்கணும். வெற்றி வரும்போது அதை அமைதியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அது மாதிரி நம்ம கணிப்பிலையும் காட்டிக்கணும். பாருங்கள் நண்பா. அடுத்த நெக்ஸ்ட் பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 41 46 91 96. இந்த பேர் இந்த வீக்கில் கண்டிப்பாக இறங்கி ஆகணும். இன்றைக்கி தான் ப்ரோ அப்படியே உல்ட்டா பண்ணி அடித்தாங்க அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு இந்த பேர் இறங்குறதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்கள், உங்கள் கணிப்பில் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நண்பா. ஏபிபிசிஎஸ்சியில் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி எண்களாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்து எடுத்திருக்கேன். அதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோடய பெஸ்ட்டு 3 டிஜிட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 418 463 913 968 அப்படின்னு எடுத்திருக்கேன்.
உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நண்பா. நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு இதிலேருந்து ஒரு வெற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நண்பர்கள் ஆல் போர்டு அண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட்டில் வந்து ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் இப்படி நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து அதிலையும் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நண்பா. கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள். அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆக வேண்டாம். நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படின்னா ஆல் போர்டு பேரு இது மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போய் தான் ப்ளே பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ளே பண்ணுவோம். நாம் எப்பவும் கம்மியாக நம்பர் கொடுத்து அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும் கூட. அது மாதிரி தான் நான் எப்போவும் கம்மியாக நம்பர்லேயே வெற்றி எண்கள் கொடுக்கணும்னு, வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி என்னுடைய கணிப்பை நான் கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.